கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல ஈஸி அண்ட் டேஸ்டியான ராகி குக்கியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட்டில் 2 சைடுமே நெய் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் குக்கரில் செஞ்சேன். எனக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் வர கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.